அந்த ராமபிரானுடைய அபூர்வமான கோவில்கள் தமிழ்நாட்டிலே பல இருந்தாலும், பாரத தேசத்திலே பல இடங்களிலே கோவில்கள் இருந்தாலும் மிகவும் அழகாக இருக்கிறது, வசதியாக இருக்கிறது, நல்ல பொருள் படைத்ததாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் மற்றொரு இடம், அதாவது நம்முடைய இடமில்லாத அந்த வேறொரு இடம் எனக்கு மனதிலே ஆர்வத்தை ஏற்படுத்தவில்லை. அபி ஸ்வர்ணமயி லங்கா நமே லட்சுமண ரோச்சத்தை. ஸ்வர்ணமயி லங்கா தங்கமயமான, ஏனென்றால் அங்கு விமானம், புஷ்பக விமானம் முதற்கொண்டு அந்த காலத்திலே எது அதிநவீனமாக பார்க்கப்பட்டதோ, எது மிக உயர்ந்த பொருளாக பார்க்கப்பட்டதோ எல்லாம் அந்த லங்கையில் இருந்தாலும் அன்றைய தினம் அது ராமனுடைய மனதை ஈர்க்கவில்லை, மனதிலே அது சேரவில்லை. காரணம் என்ன சொல்கிறார் என்றால், ஜனனி ஜென்மபூமிஷ்ட ஸ்வர்காதபி கரீயசி. தாயும் தாய் மண்ணும், நாம் பிறந்த இடமும் ஸ்வர்க்கத்தை விட உயர்ந்தது என்பது ராமபிரானுடைய வாக்கியம். அப்படிப்பட்ட அந்த அவருடைய மனதிலே இருக்கக்கூடியது அந்த அயோத்தியை பற்றிய ஒரு பெருமை, அந்த கலாச்சாரத்தினுடைய சாரமாக, அடையாளமாக, தலைவராக விளங்குவது ராமபிரான். ஆகவே இந்த நேரத்திலே ராமபிரானுடைய பக்தியும் சரி, ராமபிரானுடைய தத்துவங்களும் மக்களை சென்றடையும் விதத்திலே அந்த அயோத்தியினுடைய புனர் நிர்மாணம் என்பது அமைவது மிக பொருத்தமாக இருக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.